வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லையா? வெளியான தகவலால் பரபரப்பு. நேற்று தேமுதிகவின் நிறுவனர் விஜயகாந்த் அவர்களது 2ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் குறிப்பாக இன்று தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று அனைவரும் மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியதில் நிச்சயம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் அவர்களுக்கு நன்றியும் கூறுகிறேன் என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, வருகின்ற சட்டசபை தேர்தலில் எங்களது கட்சிக்கு உண்மையாக இருக்கக்கூடிய கூட்டணி தருமத்தை நிலைநாட்டக்கூடிய கட்சியுடன் கூட்டணி வைப்பது உறுதிதான் என்பதையும் தெரிவித்தார். தற்பொழுது விஜயகாந்த் அவர்கள் நினைவஞ்சலியில் கலந்து கொள்ளாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பற்றி செய்தியாளர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் கேட்டபொழுது அவரது உடல்நிலை சரியில்லை என்பதையும் மருத்துவமனைக்கு அவர் சென்றதன் காரணமாகவும் அவர் வரவில்லை என்றும் தவிர்க்க முடியாத காரணத்தினால்தான் அவர் வர முடியவில்லை என்பதையும் தெரிவித்தார். மேலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து ஒட்டுமொத்தமாக மரியாதை செலுத்தினார் என்றும், அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களும் நேரடியாக வந்து மரியாதை செலுத்தியதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியுள்ளனர். தேமுதிகவை உருவாக்கிய விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது என்றால் அது தமிழக மக்களால் தான் என்பதையும் மறக்க முடியாது. மேலும் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுக்கும் அளவிற்கு விஜயகாந்த் அவர்களது வளர்ச்சியும் இருந்தது. ஆனால் காலத்தின் சூழ்ச்சியின் காரணமாகவும் செய்தியாளர்கள் அவரை பற்றி தவறாக சித்தரித்ததும் தான் அவரது உடல்நிலையை மிகவும் மோசமான முறையில் பாதித்ததையும் நம்மால் உணர முடிகிறது. ஆனால் நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 5000த்திற்கு மேற்பட்டவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இது நேற்று மட்டும்தானா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஒவ்வொரு வாரமும் 5000 பேருக்கு உணவுகள், தினம்தோறும் 2000 பேருக்கு உணவுகள் என்று தேமுதிகவின் சார்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தினம்தோறும் உணவுகளையும் வழங்கி வருகிறார். விஜயகாந்த் அவர்களது நினைவாக என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்கள் ஒரு தலைவரை அவரது மறைவிற்கு பிறகும் அவரது மனதில் வைத்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் உண்மையான வெற்றி. தமிழக மக்களுக்கு செய்த சாதனை அது விஜயகாந்த் அவர்கள் முழுமையாக அடைந்து விட்டார் என்பது நேற்றே தெரிந்துவிட்டது. 2வது ஆண்டு குரு பூஜையாகவே நேற்று தொண்டர்களும் பொதுமக்களும் செய்ததாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியுள்ளனர். இதனால் விஜயகாந்த் அவர்களது 2ஆம் ஆண்டு நினைவு நாள் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்தார். ஸ்டாலின் அவர்கள் உடல்நலைக் குறைவின் காரணமாக வரவில்லை என்ற தகவல் சமூக